ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பழனி இருந்துட்டு, மச்சான் அப்படின்றாங்க. எல்லாருமே வந்து பழனி வாடா அப்படின்றாங்க. மச்சான், இனி நான் இந்த வீட்டில் இருக்கலாமா, இந்த வீட்டில் இருக்க எனக்கு இடம் கொடுப்பீங்களான்றாங்க. டேய், என்னடா பேசிட்டு இருக்கா நீன்றாங்க. உனக்கு இந்த வீட்டில் இடம் கொடுக்காத போய் நாங்கள் இருப்போமான்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசாதடா அப்படின்றாங்க. இல்லை மச்சான், உண்மையிலே எனக்கு அவ்வளோ பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்றாங்க. எனக்காக நீங்க இந்த அளவுக்கு பேசியிருக்கீங்க. அது இல்லாத எனக்காக உங்களுடைய பங்குலேருந்து எனக்கு ஒரு பங்கு தரதா சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமான்றாங்க. நானே ஒரு நிமிஷம் நினைச்சு கூட பார்க்கல மச்சான். அவ்வளோ எனக்கு சந்தோஷமா இருக்குன்றாங்க. ஏ, உங்களுடைய வீட்ல எனக்கு பங்கு தரணும்னு என்ன மச்சான்றாங்க. ஆனா, நீங்க எனக்குன்னு ஒண்ணு தரும்போது எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமான்றாங்க. அது என்னால சத்தியமா நெனச்சு பார்க்கவே முடியலன்றாங்க. அவ்ளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்டின்ட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் ஆயிடுறாங்க ஒரு மாதிரி. எதுக்குடா இப்டி அழுதுட்டு இருக்கன்றாங்க. அழாத போய் இருக்க முடியுமான்றாங்க. அவங்களுடைய அக்காவுமே, "அக்கா, நான் நெனச்சே பார்க்கலக்கா. மச்சான் எனக்காக இப்டி ஒரு விஷயம் பண்ணுவாருன்றாங்க." "டேய் பழனி, அப்படியே போய் உன்ன விட்டுருவாங்க சொல்லுன்றாங்க. என்ன இருந்தாலே வந்து இந்த வீட்ல ஒருத்தனா தாண்டா நாங்க உன்ன பார்த்துட்டு இருக்கோன்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படியோ உன்னை போட்டுன்னு சொல்லி உன்னை விட்டுருவோமா, அப்படியெல்லாம் விட மாட்டோம்டா அப்படின்றாங்க. எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சுக்கா. எந்த காரணத்தை கொண்டும் நீங்க என்ன தனியா விட்டுற மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னுவாங்க. சுகன்யாவும் ரொம்பவே நன்றி அண்ணன்றாங்க. ஏன்னா என் புருஷனுக்காக உங்களுடைய இதுல இருந்து ஒரு பங்கு தர்றதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவங்களுடைய அண்ணனுங்களே வந்து ஒரு ஆளா கூட மதிக்கல. ஆனா நீங்க இந்த அளவுக்கு வந்து இது பண்றீங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு சுகன்யா அம்மி பேசிட்டு இருக்காங்க. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பழனியை என் கூட பிறந்த பையனா தான் பாக்குறேன். அதனால சும்மா தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.